நம்மோடு எழுத்தாளர் குமார் ஐயா அவர்கள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைக்கு அதாவது வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் அப்படி என்ற ஒரு கேள்வி அவர் 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 நடித்த படத்தில் அவர் பாடிய பாடலுக்கு அவர்தான் நிகரானவர் என்று நான் அவருக்கு புகழாரம் சூட்டுகிறேன். அப்படி ஒரு மாமனிதர். அவர் கண்டியில் பிறந்து இந்த தமிழ்நாடு வந்து இங்கே நாடகங்கள் நடித்து படாத கஷ்டங்கள் பட்டு ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாத நிலையில் இருந்து அவர் வாழ்ந்து வளர்ந்து நாடக கம்பெனி அப்புறம் சினிமா துறை இப்படி எல்லா இடத்துலையும் வந்து திமுக கட்சி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்து அதற்கு பக்கபலமாக இருந்து அந்த கட்சி ஆட்சிக்கு வர அளவுக்கு அதுக்கு பேக் போனாக இருந்து செயல்படுத்தி அதன்பின் அவரை வந்து அதிலிருந்து நீக்கினதின் விளைவாக அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து உலக வரலாற்றிலே இடம் பிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றியை இன்றைக்கி இது வரைக்கும் ஒருத்தரும் சாதிக்கவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். என் ஞாபகம் சரியாக இருந்தால் அந்த இடைத்தேர்தலில் அவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் கிடைத்த ஒரு வெற்றி. அப்பேற்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய உடலையும் உழைப்பையும் இரத்தத்தையும் சதையும் வேர்வையாக சிந்தி அந்த இயக்கத்தை ஆரம்பித்து அந்த கட்சியில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் அதற்கு தாரை வார்த்து அவர் அனாதை குழந்தைகள் அவர் தோட்டத்தில் அவரோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து அவங்களெல்லாம் வாழ வைத்து அதோடு பேச முடியாத குழந்தைகளுக்கு அவங்களும் ஏர் கண்டிஷன் ரூமில் அவங்கள படிக்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய அதற்கு வேண்டிய வருவாய்க்கு ஏற்பாடு செய்து இப்பேற்பட்ட ஒரு மனிதர். நிறைய பேர் வில்லெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க, படிச்சிருக்காங்க. நான் எம்ஜிஆர் வில்லை படிக்கும்போது என்கிட்ட இருக்குது அந்த வில்லு. எம்ஜிஆர் வில்லை படிக்கும்போது நான் அழுது உண்டு. இப்படி ஒரு மனிதர் அதை எந்த விதமான இதுவும் இல்லாமல் தன் மனைவிக்கு கூட எந்த விதமான சொத்துக்கள் வைக்காமல் அந்த பண்ட பாத்திரம் தான் மனைவிக்கு அப்படி தான் வச்சுருக்கிறார் அவர். அப்படியெல்லாம் வைத்து தானம் கொடுத்து விட்டு இந்த நாடும் இந்த கட்சிக்கும் நம்முடைய சொத்து நம்ம உழைப்பு பயன்படட்டும் என்று விட்டு சென்ற அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு சிலர் எப்படி கையாளுகிறார்கள் என்பதை நம்ம இன்றைக்கி அந்த விவாதம் இல்லை. இருந்தாலும் அவரை நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய சூழல் நமக்கு ஏற்படுகிறது. அதே சமயத்தில் இன்றைக்கி சின்னம்மா அவர்கள் கொடுத்த அறிக்கை என்னை ரொம்ப உருக்கமாக கவனத்தை ஈர்த்தது. கொடைக்கானலில் 12 கோடி ரூபாய் முதலீட்டில் எம்ஜிஆர் அவர்கள் 84 ஒரு நிறுவனத்தோட டாட்டாவோட கொலாபரேஷன் செய்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்ததாகவும் ஓசூர் 12 கோடி அது இன்றைக்கி 3000 கோடி ரூபாய் வட்டியாகவும் 90 கோடி ரூபாய் மூலதனத்தோடு இருப்பதாகவும் பெருமையோடு சொன்னார்கள். இதுதான் அந்த நாட்டுக்கு விட்டு செல்லக்கூடிய அந்த மக்களுக்கு விட்டு செல்லக்கூடிய செல்வம். கடனை வாங்கி 4 கோடி 4 லட்சம் கோடி 3 லட்சம் கோடின்னு வாங்கி என்ன திட்டத்தை நிறைவேற்றினோம் என்று கூட சொல்ல தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படியெல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். அதை நினைக்கும் பொழுது அது தவிர இன்னும் சில முக்கியமான பாயிண்டெல்லாம் சொன்னாங்க. அதாவது மத்திய அரசு கொடுக்குற சல்ஜீவன் ஸ்கீமில் வந்து மத்திய அரசு 50% போடணும், மாநில அரசு 50% போடணும். அந்த திட்டங்களை வந்து மாநில அரசு போடுறதுக்கு நிதி இல்லாததுனால அந்த திட்டத்தை கிளைம் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க அரசாங்கத்தை நடத்தின அனுபவத்தில் அவங்க சொல்கிறாங்க. ஒரு சின்ன குறுக்கீடு, அவருடைய பேட்டியை நான் அவதானித்தேன். அவர் ரொம்ப அழகாக சொன்னார். காமராசர், கக்கன், மருதுபாண்டியர், தோழர் ஜீவா, அது மட்டுமல்ல வாஞ்சிநாதன், சீனிவாசன், அது மட்டுமல்ல பாரதியினுடைய பேத்தி சேதுலட்சுமி, இவர்களுக்கெல்லாம் எப்படி இவருக்கு இந்த வரலாற்றில் ஒரு தடுமாற்றம் இல்லாத விவகாரங்களை ஐயா புரட்சி தலைவர் அவர்கள் அவருடைய வாரிசுகளுக்காக பலவேறு நிதி செய்தார். அவங்கள தேடி சென்று அம்மையார் சசிகலா அவர் சொன்னார், அடுக்குமொழியாக ஒரு இடத்திலும் தடுமாற்றம் இல்லாமல் எத்தனை பேர் சீனிவாசன்லாம் யார் என்று தெரியாது, வருங்கால சமூகத்திற்கு ஜீவாவை தெரியாது, வாஞ்சிநாதனை தெரியாது, மருதுபாண்டியர்களை தெரியாது, இவர்களாம் அனாதையாக விட்டப்பட்டு இந்த காலத்தில் அப்போது ஐயா அவர்கள் செய்தார் புரட்சி தலைவர். அதை எப்படி பார்க்கின்றீர்கள்? ஆமாம், அது உங்களுக்கு கேட்பதற்கு சால சிறந்த ஒரு கேள்வி. அதாவது மதுரைக்கு சென்றிருக்கிறார், மதுரைக்கு வேற ஒருத்தரை பார்க்கறதுக்கு சென்றிருக்கிறார், முத்துன்னு நினைக்கிறேன். சென்றிருக்கும் பொழுது கக்கன் அங்கே தரையில் படுத்திருக்கிறத பார்த்துட்டாரு. யார் என்ன ஏதுன்னு கேட்டால் அது ஐயா கக்கன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவரை பார்த்துட்டு என்ன இப்படி என்ன இல்லை அவர் யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. ஆனால் டாக்டரெல்லாம் வர வச்சு அவருக்கு உடனடியாக செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் அவருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அத்தனையும் செய்ய சொல்லி
அப்படி ஒரு தேசபக்தர்களையும் கல்வியாளர்களையும் அவர் மதித்தது, எம்ஜிஆர் மதித்தது எனக்கு நேராக தெரியும். நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும். கல்வியாளர்களுக்கு மேலே அவருக்கு ரொம்ப மரியாதை உண்டு, ரொம்ப மரியாதை உண்டு. ஏன்னா அவர் படிக்கலைங்கிறது ஒரு பக்கம் அவருக்கு இருந்தாலும் கூட கல்வியாளர்களுக்கும் கல்விக்கும் அவர் கொடுக்குற முக்கியத்துவம் மகத்தான முக்கியத்துவம். எல்லா சாதாரண ஆட்களையும் பெரிய கல்வியாளர்களை மதித்து அவரை பேசக்கூடிய பண்பு உள்ளவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அப்பேற்பட்ட இடத்துல இப்போ இன்றைக்கி இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் நண்பர் சொன்னார் இல்லையா, ஜல்லிக்கட்டில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது எப்படி மருவியது? ஜல்லிக்கட்டு பறிப்பதற்காக அது ஜல்லிக்கட்டாக மாறி அங்கே தொல்வியல் ஆராய்ச்சியில அந்த காலை அறக்கின்ற சின்னத்தையும் கூட அவர் சொல்லி. ஆமாம், அங்கே அரசு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அதையெல்லாம் அவருடைய மேற்பார்வையில் தான் அது நடக்கிறது. அந்த இடத்துல அந்த அம்மையார், அந்த பெண்மணி அங்கே இருக்கிறார்கள். ரொம்ப மன வருத்தம் முடியாது. அதை கூட அரசியலாக்க விரும்பவில்லையோ சசிகலா அம்மையார்? ஒரு கேள்வி கேட்கிறார்கள் குடும்ப ஆட்சியை பற்றி. இன்றைக்கு எவ்வளவோ பேசலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, ஒரு கலெக்டர் எவ்வளோ படித்து எத்தனை சப்ஜெக்ட் ப்ரிலிமினரி எழுதி அவர் பாஸ் செய்து ஒரு சிறிய பையனாக உதயநிதியினுடைய மகன் என்று நினைக்கின்ற, அது சரியாக என்னோட ஆதாரம் இல்லை, எழுப்பிவிட்டால் இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு, ஒட்டுமொத்த கல்வியாளர் சமூகத்திற்கு திமுக செய்த மாபெரும் அவமானம் என்று ஒரு கேள்வி முன்வைக்க. நான் ஒரு கோட்பாட்டை சொல்ல கடமைப்பட்டிருக்கிற ஒரு எழுத்தாளனாக, சட்டத்தின் ஆன்மா என்ற நூலை எழுதியவனாக நான் இதில் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அரசியல் கட்சிகள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்வதற்கு அவர் ஒரு அதிகாரம் படைத்தவர்கள், அது உண்மைதான், உரிமை உண்டு. ஆனால் அரசு அதிகாரிகள் அவங்க என்னைக்கு பதவியில் ஜாயின் பண்ணுறாங்களோ, இந்த பதவியை நான் விசுவாசமாக ஏற்று நடத்துவேன், உறுதியளிக்கிறேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஏற்கிறார்களோ, அன்றையிலிருந்து அவர்கள் ஓய்வு பெறும் வரை அவர்கள் அந்த 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 அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். பில்லர்கள் அவங்க தான். அதாவது தாசில்தார், விஏஓலேருந்து நம்ம போகலாம். விஏஓ, அதுக்கப்புறம் தாசில்தார், அதுக்கப்புறம் கலெக்டர், அதுக்கப்புறம் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா செக்ரட்டரி தான் எல்லா லெவல்லையும், நம்ம ஸ்டேட் லெவல்லையும் சென்ட்ரல் லெவல்லையும் அப்படி போகிறது. ஆனால் பிரசிடெண்ட்டு, ஆளுநர், அவங்களுக்கு அப்புறம் கலெக்டர், அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் தான் கவர்மெண்ட்டோட பர்மனண்ட் பில்லர்ஸ். அரசியல் அதிகாரம் படைத்த அரசியல் கட்சிகள் அவங்க 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சிக்கு வருவார்கள், போவார்கள், இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் படித்துட்டு வந்தவர்களை எழுந்து உட்கார வைத்து இந்த இன்ப நிதியுடைய நண்பர்கள்ங்கிறதுக்காக அவரை எழுந்து உட்கார வைத்தது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அந்த கல்ச்சரே நாட்டில் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் நாட்டில் டெவலப் ஆகக்கூடாது என்பது மிக மோசமான காட்சிப்படுத்துதல். ஆமாம், அதனால தான் நான் எம்ஜிஆர் அவர்களை அதோட கம்பேர் பண்ண. எம்ஜிஆர் படித்தவர்கள் எப்படி பார்த்தார், படித்தவர்களுக்கு மரியாதை எப்படி கொடுத்தார், யாராக இருந்தாலும். ஆக இப்போ என்னென்னா, நம்ம நாட்டில் தலைகீழாக மக்கள் இந்த கட்சியை ஆதரித்திருக்கிறார்கள், இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு என்னன்னு திமுக எங்களுக்கு அப்படி இப்படியெல்லாம் பேசினாலும் கூட இவங்களுக்கெல்லாம் என்ன அந்த ஜனநாயகம் தெரியலையா, என்ன தெரியல, இல்லை எதுக்காக இப்படி இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. இதனுடைய விளைவு நாட்டுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தான் என்னுடைய கருத்து. அதில் வரக்கூடிய தேர்தல்களில் ஜனநாயக கடமையை ஆற்றாத கட்சிகளை மக்கள் புறக்கணிக்கணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக இந்த அரசு இப்போ இருக்கிற அரசு செய்திருக்கிற அதுக்கு மேலே இருக்கிற அதிருப்தி மக்கள்கிட்ட நிறைய எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதாவது பொது மேடையில் ஒரு கருத்து நீங்கள் உங்கள் பரிசீலனைக்கு விடுறேன். சொல்லுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில், அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஒரு பெண் சமீபத்தில் சம்பவம் நடந்தது. அது இப்போ மௌனியாக்கப்பட்டது. அந்த சம்பவம் இதை கொஞ்சம் சுயமாக சிந்திக்கணும் எல்லாரும். ஏன்னா அந்த சம்பவத்தில் போலீஸ் முதல்ல அவரை பிடிச்சி எஃப்ஐஆர் போடுற மாதிரி பேசி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் மீடியாக்களில் அது பெருசாக திரும்ப மறுநாள் அது டைட்டான உடனே திரும்ப கூப்பிட்டு வச்சு விசாரிக்காங்க. விசாரித்து அப்பவும் எஃப்ஐஆர் போடலை, இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லா பிரச்சனை முத்தின உடனே எஃப்ஐஆர் மட்டும் போடுறாங்க. அதுக்குள்ளே கோர்ட் சூமோட்டோவாக அந்த கேஸை எடுத்து அதுக்கப்புறம் 3 நீங்கள் அந்த விசாரணையை நடத்த வேண்டாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை பண்ணவே வேண்டாம். அதுக்குள்ளே கமிஷனர் ஒரு அறிக்கை, அது அந்த ஒருத்தர் தான் சம்மந்தப்பட்டார்னு சொல்ல, இப்படியெல்லாம் சொல்கிறத கேட்டு கோர்ட் என்ன பண்ணிட்டுதுன்னா, நீங்கள் விசாரணை நிறுத்திடுங்க, பேப்பர்ஸ் எல்லாம் ஐபிஎஸ் 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை போட்டு கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஒரு கேஸில் அப்போ இதில் என்ன அர்த்தம்னா, போலீஸ் யாரோட டிபார்ட்மெண்ட்டு? திரு ஸ்டாலின், முதலமைச்சர் டிபார்ட்மெண்ட். அப்போ அது ஃபெயிலியர் தானே. டோட்டல். இப்போ கோர்ட் இருந்து அதில் தலையிட்டு நீ செய்ய வேண்டாம்னு சொன்னால் போலீஸ் ஃபெயிலியரா இல்லையா?
அப்போ இந்த மாதிரி ஒரு இப்போ இதை மாதிரி எத்தனை நடக்கும்? இது வெளிச்சத்துக்கு வந்தது. அப்போ இது போல் மாநிலம் பூரா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மணிக்கு மேலே போனீங்கன்னா எல்லா ஊர்லேயும் கஞ்சாவும், இப்போ அவர் தேனியில் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேளுங்க, அங்கே இருக்கும். நகரத்தில் சாயங்காலம் 5 மணிக்கு போனீங்கன்னா எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு, முன்னெல்லாம் மதுக்கடையில் போயிருப்போம், இப்போ கஞ்சா அதான். இப்போ எல்லாம் டாக்ஸி டிரைவர், ஆட்டோ டிரைவர் எல்லாருமே அதை பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோ சாதாரணமாக கிடைக்கிறது. அது ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக இந்த அதாவது கவர்னருடன் மோதல், கவர்னருடன் எப்போதும் மோதல், மத்திய அரசோடு மோதல், என்ன சனாதன மோதல், இந்தி எதிர்ப்பு மோதல், அதுக்கப்புறம் நீட் வேண்டாம், அதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம், விவசாய கொள்கை வேண்டாம், எல்லா விஷயத்திலையும் மத்திய அரசுக்கு எதிராக இருந்து கொண்டு இங்கே இருந்து கொண்டு மக்கள் நலன்களையும் அங்கே இருந்து மத்திய அரசு கொடுக்குற நிதிகளையும் எதெல்லாம் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இருக்கிற நிதியை இன்னைக்கு அம்மையார் சசிகலா சொல்கிறாங்க 50% ஜல்ஜீவன் திட்டத்தில் மாநில அரசு இந்த குடின்னு இருக்குது, 50% உனக்கு, மத்திய அரசு நீ பணமே கேட்கல. ஏன் நான் 50% போட முடியல, போடுவதற்கு வக்கு இல்லை, பணம் இல்லை. ஆக இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் இப்போ இதுக்கு இடையில் 2016 2022 எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து ஆட்சி போகும்போது 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்தது. இப்போ 8 லட்சம் கோடி கடனாக இருக்கிறது, 1,70,000 மேலே ஆயிருக்கிறது. ஏற்கனவே அரசுக்கு வரக்கூடிய ஓன் டேக்ஸு வரி, அரசுக்கு வரக்கூடிய ஓன் இன்கம் இருக்கு இல்லையா, அதுவே 76% வருதுன்னு புள்ளி விவரம் சொல்லுகிறது. 76% செலவுக்கான பணம் அதிலே வருது. ஒயின் ஷாப்பில் 45,000 கோடிக்கு மேலே வருது ஆண்டு. அப்புறம் இந்த மாதிரி இது மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய வருவாய், இது தவிர 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது. எந்த பெரிய திட்டங்களும் இல்லை. எந்த பெரிய திட்டங்களும் சொல்கிற மாதிரி காமராஜர் காலத்திலேயோ மற்ற ஆட்சியாளர்கள் காலத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மிகப்பெரிய திட்டங்கள் எதுவுமே இல்லை. அப்போ என்ன தான் ஆகுறதுங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கையும் கிடையாது. அப்போ இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை, எம்ஜிஆர் ஆரம்பித்து அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இதில் என்ன செய்யணும்? முதல்ல இந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். இதில் சக்களத்தி சண்டையாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ வேண்டாம், அவர் வேண்டாம், இவர் வேண்டான்ட்டு. இப்போ என்ன செய்யணும்? இந்த ஆட்சி வேண்டான்னு முடிவு எடுக்கணும். அது ஏன் எடுக்கலைன்னா அவங்களுக்குள்ள கூட்டு. இது நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் இதை மாற்றுறது மக்கள் கையில் தான் இருக்கிறது. மக்கள் எப்படியோ அப்படி தான் மன்னர் இருப்பார். இன்றைக்கி நம்ம முடித்து கொள்ளவில்லை என்றால் மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தில் ரொம்ப பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. ஆட்சி மாற்றம் அவசியம் வேண்டும். அதற்கான அதிமுகங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு அதிமுக நினைவில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை முறையாக பயன்படுத்தி அதை ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய கட்சிகளாக மாற்றுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை மக்கள் வாக்களிக்க வேண்டும். அதே போல அந்த கட்சியில் இருக்கிறவர்களும் அந்த முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மத்திய அரசிடம் மாநில அரசுகள் சலுகை பெற வேண்டும் என்றால் இதுதான் யுத்தி. எம்ஜிஆருடைய யுத்தியை தான் கையாளணும். அதை விட்டுட்டு மோதல் போக்கை எடுக்கிறது இந்த அரசு எடுக்கிற முறை ரொம்ப தவறு.